அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உண்மைகளை ஒப்புக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் சரணடைந்தார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ சமீப காலத்துலேருந்தே திமுகவுடைய தலைமையகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த பாலியல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேனஸ்டார் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மூல காரணமாக திமுகவுடைய தலைமையகம் சிக்கிருக்கு. சில பார்த்தீங்கன்னா மிக குறைந்தபட்சம் 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத நிரூபணமாகி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிலுவையில் இருக்குது. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய புள்ளியாக சிக்கி அவர் பார்த்தீங்கன்னா திமுக நீக்கப்பட்டு இப்போ இலாகலாத அமைச்சராக தான் இருக்கார். இருந்தாலுமே இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 கோடி எங்கே அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பக்கூடிய நிலை வந்திருக்கு. இந்த நிலையில் தான் அதிரடியாக பார்த்தீங்கன்னா உண்மைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் காலில் பார்த்தீங்கன்னா பார்த்து கதறி அழுததாக இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் அடிப்படையில் இப்போ தமிழகத்தில் 2வது முறையாக ரெய்டுகள் நடந்தது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 சிக்கியிருந்தாங்க. உதயநிதியுடைய நண்பராக இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா 3 அதிரடியாக சிக்கியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா தலைவலியாக மாறிடுச்சாலும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டில் தான் இந்த 1000 கோடி அவர்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்துச்சு. உதயநிதியுடைய நயன்தாராவுடைய பேரில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் 1000 கோடி இப்போ ரீசெண்டாகவே வாங்கினதாக இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அனைத்துமே இது திமுகவுடைய தலைமையகத்தில் தான் போயிருக்கு அப்படின்றத நிரூபணமாகி இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கதறி எழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக திகார் சிறையில் அடைக்கப்பட போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரியல. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா உண்மைகளை ஒப்புக்கொண்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகி வருது. சில திமுகவுடைய தலைமையகம் இன்னும் 5-6 மாதங்களுக்கு நிலைக்குமா அப்படின்றத கேள்விக்குறியாக இருந்தாலுமே ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் சிக்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கதை முடிய போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.